அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்திய வசன நிகழ்ச்சியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக எங்களால் இயன்றவரிந்த தொடர்ந்து ஜெபம் செய்து வருகிறோம். நீங்களும் இந்த திருப்பணிக்காக ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் தாமே இன்றைக்கு இருப்பது போல ஆயிரக்கணக்கான மடங்கு தேவன் தன்னுடைய நன்மையினால் கிருபையினால் உங்களை முடிசூட்டுவாராக. ஆண்டவருடைய ஒத்தாசையினாலே நெகேமியா என்கிற பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தை தேவனுடைய கிருபையினாலே திருமுறை செய்தியாக நாம் கற்று வருகிறோம். இந்த நெகேமியா என்பவர் ஜெப வீரர், நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவர், எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு அருமையான ஒரு அடியார். இந்த நெகேமியாவின் புத்தகத்திலே நீங்கள் 2 பகுதியாய் பிரிக்கலாம். முதல் பகுதியானது அலங்கத்தை கட்டுகிற ஒரு பணி, இரண்டாவது பணி ஜனங்களை கட்டி எழுப்புகிற ஒரு பணி. ஆனால் இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்த பணியாகும். அநேகர் ஜனங்களை கட்டி எழுப்புவார்கள், ஆனால் ஜனங்களுக்குரிய ஆராதனைக்குரிய இடங்களை கட்ட மறந்து விடுவார்கள். ஆனால் இங்கே நெகேமியா அலங்கத்தையும் கட்டி எழுப்பி அதற்கு அப்புறமாக ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முற்படுகிறார். அங்கே 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நெகேமியா 8ஆம் அதிகாரத்திலே ஜனங்கள் துக்கப்பட்டார்கள் வசனத்தை கேட்டபோது. பிறகு ஆறுதல் அடைந்தார்கள். ஆறுதல் அடைந்தவர்களை அந்த அருமையான நெகேமியா, எஸ்ரா போன்றவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இது சந்தோஷமான நாள், துக்கப்பட வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இந்த நெகேமியா 9ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 8ஆம் அதிகாரத்தை போல அல்ல. முதலாவது அவர்கள் வாழ்க்கையிலே ஆறுதல் அடைந்தவர்கள் துக்கப்பட்டு அவர்கள் உபவாசித்து கதறுகிறதை அந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 8ம் 9ம் என்ன சொல்கிறது என்றால், சந்தோஷமும் துக்கமும் ஆன்மீகத்தினுடைய 2 பக்கங்களாக சொல்லப்படுகிறது. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் போல இந்த ஆன்மீக வாழ்க்கையிலே துக்கமும் மகிழ்ச்சியும் 2 பக்கங்களாக காணப்படுகிறது. எஸ்ரா, தானியேல், நெகேமியா போன்ற மக்கள் எல்லாருமே ஜெப வீரர்கள் தான். 9ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு நீளமான ஜெபமானது அங்கு ஏறெடுக்கப்படுகிறது. இந்த ஜெபமானது ஒரு சங்கீதத்திலே காணப்படுகிற ஜெபத்தை போல ஒரு நீளமான ஒரு ஜெபமாகும். D.L. மூடி என்கிற ஒரு பக்திமான் தன்னுடைய சபையிலே ஒருவரை ஜெபிக்க அவரை அழைத்தார். அவர் ஜெபித்து கொண்டே இருந்தாரே தவிர அவருடைய ஜெபம் எங்கெங்கெல்லாமோ போய்விட்டது. அவருடைய ஜெபத்தை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. உடனே அவர் ஜெபித்து கொண்ட அந்த நண்பர் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே D.L. மூடி எழுந்து சொன்னாராம், பாடல் புத்தகத்திலே 342வது பாடலை பாடுவோம் என்று சொல்லி அந்த ஜெபத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். சிலர் சுருக்கமாய் ஜெபிப்பார்கள், சிலர் நீளமாய் ஜெபிப்பார்கள். அந்தரங்கத்திலே நீளமாக நீண்ட நேரம் ஜெபிக்கிறவர்கள் வெளிப்படையான வாழ்க்கையிலே சுருக்கமாய் ஜெபிப்பார்கள். ஆனால் நெகேமியானுடைய வாழ்க்கையிலே அந்தரங்கத்திலும் வெளியும் அவர் ஜெப வீரர். ஆனால் அவர் பண்ணின ஜெபங்கள் எல்லாம் பல ஜெபங்கள் ஆரோ, அதாவது அம்பின் ஜெபங்கள் போல் இருந்தது. ஆனால் அந்த 9ஆம் அதிகாரத்திலே அந்த ஜெபமானது ஒரு நீளமான ஜெபம். ஆனால் அந்த நீளமான ஜெபமாக இருந்தாலும் கூட அந்த ஜெபத்திலே மூலமாக அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த பகுதியை ஆசீர்வதித்து தருவாராக. இந்த 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் பழைய காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரம், அவருடைய நினைவு கூறுதல், அங்கே பழைய காலங்களிலே வேத வசனத்தின் அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த உரையாடல்களெல்லாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு
ஜபித்த நெகேமியா வசனங்களை தன்னுடைய உள்ளத்தின் மனதிலிருந்து சொல்லுகிறதை அந்த இடத்திலே நாம் காண முடிகிறது. ஆகவே இந்த ஜெபத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த நீளமான ஜெபத்திலே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அந்த ஜெபம் விளக்குகிறது. இரண்டாவதாக தேவ ஜனங்கள் தங்களுடைய பாவங்களின் தன்மை எப்படிப்பட்டது என்பதை விளக்கி சொல்கிறது. அருமையானுள்ளே, நம்முடைய ஜெபங்களிலே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உணர வேண்டும். அதே சமயத்தில் நம்முடைய அபாத்திர தன்மையும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நெகேமியா 9ஆம் அதிகாரத்தை நான் படித்த பொழுது வேத பண்டிதனான வாரன் வெஸ்பியினுடைய ஒரு கருத்தானது என்னை சிந்திக்க வைத்தது. வாரன் வெஸ்பி என்பவர் இந்த நெகேமியா 9ஆம் அதிகாரத்தை 3 விதமாக பிரிக்கிறார். ஒன்று என்ன என்று சொன்னால், நெகேமியா 9ஆம் அதிகாரம் 1 to 6 வசனங்களிலே அவர் சொல்லுகிற ஒரு காரியம் த கிரேட்னஸ் ஆஃப் காட் என்று சொல்கிறார். தேவனுடைய அந்த மகத்துவமான காரியத்தை அவர் விளக்குகிறார். அங்கே நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7 to 30 வரை வாசித்தால் த குட்னஸ் ஆஃப் காட் என்று சொல்லி அந்த பகுதிக்கு வாரன் வெஸ்பி ஒரு தலைப்பு கொடுக்கிறார். தேவனுடைய நன்மையான காரியங்களை அவர் விளக்குகிறார். அதே சமயத்திலே அங்கே நெகேமியா 9ஆம் அதிகாரம் 31 to 37 வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? அங்கே த கிரேஸ் ஆஃப் காட் என்று சொல்லி எழுதுகிறார். அவை 3 குறிப்புகளை வாரன் வெஸ்பி அவர்கள் இந்த அதிகாரத்துக்கு தலைப்பு கொடுக்கிறார். ஒன்று, தேவனுடைய பெரிய காரியங்கள், த கிரேட்னஸ் ஆஃப் காட். இரண்டாவதாக தேவனுடைய நன்மையான காரியங்கள், த குட்னஸ் ஆஃப் காட். மூன்றாவதாக தேவனுடைய கிருபையான காரியங்கள், அதாவது த கிரேஸ் ஆஃப் காட் என்று சொல்கிறார். முதலாவதாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு செய்தி என்ன? அங்கு த கிரேட்னஸ் ஆஃப் காட். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 1 to 6 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே அந்த ஜெபத்திலே சொல்லப்படுகிற காரியங்கள் இதுதான். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவளுடைய சர்வ சேனைகளையும் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரத்தையும் அவைகளுடைய எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர், வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது என்று சொல்கிறார். அப்படியானால் அருமையானவர்களே, ஆண்டவருடைய அந்த மகத்துவமான காரியங்கள் அங்கு சொல்லப்படுகிறது. அங்கே 2 விதமான கூட்டம் இருக்கிறது. ஒரு கூட்டம் அவர்கள் தங்களுடைய பாவ காரியங்களை குறித்து அழுது புலம்புகிறார்கள். ஒரு கூட்டமானது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். முதல் காரியம் என்ன? த கிரேட்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய அந்த மகத்துவமான பெரிய காரியங்கள். இந்த 9ஆம் அதிகாரம் 1 அந்த மாதம் 24ஆம் தேதியிலே என்று சொல்கிறது. நம்முடைய காலத்திலே அக்டோபரினுடைய அந்த 31ஆம் தேதியை குறிக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் எழுதுகிறார்கள். ஆகவே இந்த பகுதியிலே அந்த நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய சீர்கேடுகளுக்கும் தங்கள் ஒழுக்கக்கேடுகளுக்கும் தங்கள் சமுதாய கேடுகளுக்கும் காரணமான அந்த பேட் இன்ஃப்ளூன்ஸ், அதாவது தீமையை உருவாக்குகிற அந்த ஜனங்களிலிருந்து தங்களை அவர்கள் சுத்திகரிக்கும்படியாக அந்த பாவத்தை அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். அங்கே நெகேமியா 9ஆம் அதிகாரம் 2 பாருங்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரை விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். அருமையானவர்களே, தேவனுடைய மகத்துவத்துக்கு முன்பாகத்தான் அவர்கள் தங்களுடைய அபாத்திர நிலையை, தங்கள் சீர்கேடான நிலையை அவர்கள் விளக்கி சொல்கிறார்கள். அங்கே நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4 to 5 வரை பாருங்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எவ்வாறு அந்த ஆராதனை நடத்தினார்கள் என்றால், ஒரு கூட்ட ஜனங்கள் புலம்பினார்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் பாடலை பாடினார்கள். நம்முடைய ஆண்டவர் மகா பெரியவர், அவருக்கு இணையானவர் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. ராஜாக்களுக்கு மேலானவர், ஒருவேளை ஆன்மீகவாதிகளுக்கு மேலானவர், நம்முடைய சமுதாய தலைவர்களுக்கு மேலானவர்,
இந்த உலகத்தினுடைய அமைப்புகள், வல்லமைகள் எல்லாவற்றுக்கும் மேலானவர். நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லும்போது அவர் அதிபயங்கரமான ஒரு ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே த கிரேட்னஸ் ஆஃப் காட். அருமையான சகோதர சகோதரிகளே, ஜெபத்திலே முதலாவது தேவன் மகா பெரியவர் என்பதை, அவருடைய வல்லமை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த நெகேமியா 9ஆம் அதிகாரத்திலே த குட்னஸ் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய நன்மையை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. நெகேமியா 9ஆம் அதிகாரம் அங்கு 7லிருந்து நீங்கள் 30 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். நீர் என்கிற அந்த வார்த்தையானது 50 தடவை வருகிறது. நீர் கொடுத்தீர், அருளினீர் என்கிற அந்த வார்த்தையானது ஆங்கில வேதாமத்திலே 16 தடவைகள் வருகிறது. இங்கே 9ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய பெரிய அந்த நன்மைகள் 4 வழிகளிலே சொல்லப்படுகிறது. முதலாவது பாருங்கள், நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7லிருந்து நீங்கள் 17 வரை வாசித்தால் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் உருவாக்கின விதத்தையும், இஸ்ரவேல் மக்களை அவர் உருவாக்கி சின்ன ஜனங்களை பெரிய நாடாக, ஜனமாக, சாம்ராஜ்யமாக அவர்களை உருவாக்கினது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய அந்த குட்னஸ் ஆஃப் காடிலே, அதாவது தேவனுடைய நன்மையிலே முதல் காரியம் என்ன? அவர் நம்மை உருவாக்குறவர். புழுதில் கிடந்த என்னை, ஒருவேளை ஒன்றுக்கு உதவா இருந்த என்னை அவர் உருவாக்கி என்னை ஒரு மனிதனாக, ஒரு ஊழியனாக வைத்திருக்கிறார் என்றால் அது என் திறமை, என் ஞானம் அல்ல, என் மனிதர்கள் அல்ல, தேவனே உருவாக்கினார். அருமையாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஒருவேளை அனாதைகளாய் இருந்த நம்மை அவர் மனிதர்களாய் மாற்றியிருக்கிறார். செதறிப்போன நம்மை அவர் சேர்த்திருக்கிறார். ஆகவே அவருடைய நன்மையிலே ஒன்று என்ன? அவர் உருவாக்கினவர். இரண்டாவதாக நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19லிருந்து 21 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் அவர்களை நடத்துகிறார். 19வது வாக்கியத்தை பாருங்கள். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்தில் கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியும் காட்ட இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. 20-21 பாருங்கள். அவர்களை தேவன் நடத்தினார், வார்த்தையினாலே நடத்தினார், வசனங்கள் மூலமாய் நடத்தினார். ஆகவே முதலாவது அவர் நம்மை உருவாக்கினார். ரெண்டாவது அவருடைய நன்மையிலே ரெண்டாவது குணம் என்ன? அவர் நம்மை நடத்துகிறார். இன்றைக்கும் உயிருள்ள ஆண்டவர் தன் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தியது போல என்னையும் உங்களையும் சபையும் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக அவருடைய தேவனுடைய நன்மையிலே ஒன்று உருவாக்கினார், இரண்டாவதாக நடத்துகிறார், மூன்றாவதாக நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 22லிருந்து 25 வரை வாசித்து பாருங்கள். அவர் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்லாமல் அவருடைய பிள்ளைகளை அவர்களை கனம் பண்ணுகிறார். பாருங்கள், அந்த ஜனங்களை அவர்களை சுதந்திரிக்க வைக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். அங்கே 21 பாருங்கள். 40 வருஷமாய் வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஒன்று குறைபடாதபடி அவர்களை பராமரித்து வந்தார். தேவனுடைய நன்மையிலே ஒன்று உருவாக்குகிறார், இரண்டாவது நடத்துகிறார், நம்முடைய தேவையை சந்திக்கிறார். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19 சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எவ்வளவு முக்கியமானது! அங்கே நான்காவது தேவனுடைய நன்மை என்ன? நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 26வது வாக்கியத்திலிருந்து 30 வரை வாசித்து பாருங்கள். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விளக்குகிறது. தேவன் அவர்களை சீர்படுத்துகிறார். அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல கரெக்டிங் என்று சொல்லலாம். அவளை செம்மைப்படுத்துகிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27, நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28, நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 29-30. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது தேவனை விட்டு தூரம் போனார்கள். தேவன் அவர்களை தண்டித்தார். மறுபடி திரும்பும்போது
அவர்களை ஆண்டவர் நேசித்து மறுபடியும் அவர்களை சரி பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்கிறதை திருமறையிலிருந்து பார்க்கலாம், இஸ்ரவேலுடைய மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆகவே முதல் காரியத்தை நான் சொன்னேன், த கிரேட்னஸ் ஆஃப் காட் என்று சொன்னேன். ரெண்டாவது காரியத்தை சொன்னேன், த குட்னஸ் ஆஃப் காட். அதிலே உருவாக்குகிறார், நடத்துகிறார், தேவைகளை சந்திக்கிறார், நாம் தவறு செய்தால் நம்மை சிட்சிக்கிறார். மூன்றாவதாக இந்த நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் இன்னொன்றை நாம் கற்றுக்கொள்கிறோம். என்னவென்றால் த கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய கிருபை. நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31 கடைசி வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய கிருபையை குறித்து அங்கு வார்த்தைகள் வருகிறது. 31 கிருபை வருகிறது, 32 அங்கே கிருபை வருகிறது. ஆகவே தேவன் கிருபையான ஒரு தேவன். அவருடைய கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மகா பெரிய ஈவாக சொல்லலாம். ஆகவே இந்த நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31 வாசித்தால் தேவன் தனிப்பட்ட அளவிலே கொடுத்த கிருபை, அதே சமயத்திலே நடைமுறை வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட கிருபை, பொதுவான சமுதாயத்திலே கொடுக்கப்பட்ட அந்த கிருபைகளை எல்லாம் அவர் விளக்குகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தவறு செய்ததினாலே பாபிலோன் சிறையிருப்பு கொண்டு போகப்பட்டார்கள். தேவன் கிருபையாய் இறங்கி மறுபடியுமாக அவர்களை மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார். ராஜாக்களின் கண்களிலே தயவு கிடைத்து அலங்கத்தையும் ஆலயத்தையும் கட்ட அவர் கிருபை கொடுத்தார். அருமையானுள்ளே, கிருபை நிறைந்த தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை எனக்கு உங்களுக்கு தந்தருளி அந்த கிருபையின் குமாரனாகிய இயேசுவின் வழியாக என்னையும் உங்களையும் மீட்டு கொண்டார். இன்னைக்கு வரங்கள், ஊழியங்கள், வாய்ப்புகளெல்லாம் அவர் கொடுத்த கிருபை. இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அதுவும் அவருடைய கிருபை. ஆகவே தான் அருமையானுள்ளே, இந்த காரியங்களிலே முதல் காரியமாக நாம் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன? 9ஆம் அதிகாரத்திலே தேவனுக்கு இவர்கள் முதலிடம் கொடுத்தார்கள். அந்த முதலிடம் கொடுப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே 3 காரியங்கள் தேவனை குறித்து அறிந்து கொண்டார்கள். ஒன்று, த கிரேட்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய பெரிய காரியங்கள். இரண்டாவது, தேவனுடைய நன்மையான காரியங்கள், த குட்னஸ் ஆஃப் காட். மூன்றாவதாக தேவனுடைய கிருபையான காரியங்கள், த கிரேஸ் ஆஃப் காட். ஆகவே ஆண்டவருக்கென்று தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் முதலிடம் கொடுத்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஆண்டவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்க அநேக இடங்களிலே மறந்து விடுகிறோம். ஆனால் இந்த அருமையான ஜனங்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே விழுந்து கிடந்து ஜெபித்த போது தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய கிருபையும் முதலிடம் வைத்து தியானித்து ஜெபித்த போது தேவன்தாமே அவர்களுக்குள்ளே எழுச்சியும் எழுப்புதலையும் புதுப்பித்தலை தந்தீரே. அதே போல எங்களுக்கு தார். தேவனுடைய மகத்துவத்தை மறந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். தேவனுடைய நன்மையை எங்கள் ஞாபகத்திலிருந்து எடுத்து போடாதபடி காத்துக்கொள்ளும். தேவனுடைய கிருபைக்கு பாத்திரவான்களாக வார்த்தையிலே வாழ்க்கையிலே நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.